ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி யாருக்கு சுபிட்சத்தை வாரி கொடுக்க போகின்றது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம் போன்ற 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் 29, 2025 3ஆம் இடத்துல சகாய சனியாக உங்களுக்கு வீற்றிருக்கிறார். இப்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சகாய சனி முதல்ல பாத சனிலேருந்து 7.5 சனிலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய நல்ல விஷயம். கெட்டது நடக்காமல் இருக்கிறதே ஒரு நல்லது. அப்படிங்கிறத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த சனி 3ஆம் இடத்து சகாய சனி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 3ஆம் இடத்துக்கு வரும்போது சகாயத்தை, லாபத்தை, அதே மாதிரி சகாயம் அப்படிங்கிறது என்ன, நிறைய ஒரு ப்ராஃபிட்ஸ் ஒன்று சகாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்கள் முயற்சிகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடையை விதிப்பார், புது முயற்சிகளை தடையை விதிப்பார். அதனால அன்றாடம் எப்படி செய்கிறீங்களோ அந்த தொழிலே செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி புது தொழிலில் பண்ணும்போது கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துவார், வெற்றிகளை தாமதப்படுத்துவார். அப்படிங்கிறதுனால இப்போது அந்த வெற்றிகள் எல்லாம் பெருசாக நினைக்காதீங்க, தடை அதிகமாக முயற்சிகள் இருக்குன்னு பயப்படாதீங்க. அடுத்து வருகின்ற காலங்களெல்லாம் உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடிய காலங்களாக கண்டிப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்து சனி இந்த இடத்துலலாம் பண்ணும்போது முயற்சி அதுக்குன்னு பண்ணாமல் விட முடியுமா? தனுசு மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள்லாம் அமையாது இப்போது. அப்போ முயற்சி எடுக்காமல் இருங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு வேறு விஷயம். ஆனால் அந்த முயற்சிக்கான பலன் இப்போ கிடைக்காது. அந்த பலன் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ 3ஆம் இடத்து சனி வர்றதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. ஆனால் அதுக்கு முயற்சி எடுக்காமல் இருக்காதீங்க. விநாயகரை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த முயற்சியானது நல்ல தடையை நீக்கி நல்ல வெற்றிகளை கொடுக்குங்கிறது தான் உண்மை. அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும்போது, அதாவது 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தில் தடையை கொடுக்கும், குழந்தைகளுக்காக விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது குழந்தைங்க விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியத்தை பார்க்கும்போது பாக்கியத்தை கெடுக்கும். நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை கெடுக்கும், அதை பிரச்சனைகளை உள்ளாக்கும். 9ஆம் இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்த சேதாரம் பண்ணும், பூர்வீக சாணங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் இந்த 9ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமானது பார்க்குறது சனி நன்மை பண்ணாது. அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரயத்தை பார்க்குறாருன்னா நிறைய விரயத்தை கொடுக்கும், காசு பணத்தை செலவு பண்ண வைக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு டென்ஷனை கொடுக்கும். இதெல்லாம் சனி உங்களுக்கு பண்ணுவார். 5, 9, 12 அப்படிங்கிற பார்வையில் பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த சகாய சனி இந்த மாதிரி 3 விஷயங்கள்லாம் பண்ணுவார். அப்படிங்கும்போது இந்தந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது. விரயத்தை கொடுப்பார், தூக்கத்தை கெடுப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 12ஆம் இடத்து சனியை பண்ணுவார். அப்புறம் இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த தசாபூத்தி பலன்களையும் நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் திசை சூரிய திசை, திருவோணம் சந்திர திசை, அவிட்டம் செவ்வாய் திசை. இந்த சூரிய திசை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சூரிய திசை வருது அப்படின்னா இது 8ஆம் அதிபதி திசை உத்திராடத்துக்கு. திருவோணத்துக்கும் சூரிய திசை லாஸ்ட்டில் வரும், அவிட்டத்துக்கும் லாஸ்ட்டில் வரும். ஃபஸ்ட்டு சூரிய திசை பிறக்கக்கூடிய அந்த மகர 8ஆம் அதிபதிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், விவகாரங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கும். அடுத்து சந்திர திசை 7ஆம் அதிபதி திசை. இந்த காலகட்டங்களில் சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்க உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக அந்த திசை உங்களுக்கு அமையும்.
அதே மாதிரி செவ்வாய் திசை அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிற அடிப்படையில் செவ்வாய் திசை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4ஆவது அதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவா. கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க, புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, தாயாருடைய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். 11ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால நிறைய பொருள் செல்வங்கள்னால் லாபங்கள் கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும். நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ், அவங்களுக்கு எல்லாமே இப்போ ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்க வேண்டியதாக இந்த செவ்வாய் திசை அமையும். ராகு திசை வர்றதுன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ராகு இப்போ அட்டமாதிபதிக்கு வரப்போகுது மே 18க்கு பிறகு அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியாவது ஓரளவுக்கு இருக்கும். மே 18க்கு அப்புறம் ராகு திசை அப்படிங்கிறது அட்டமாதிபதி அப்படிங்கும்போது 2ஆம் அதிபதி அப்படிங்கிறதுல வரும். 2ஆம் இடத்துக்கு வர்றது 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வரும். கேது நான் சொல்லிட்டேன். ராகு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறத கெடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசித்து பேசுங்க. உங்களோட குடும்ப விஷயங்களை வெளிப்படுத்தாதீங்க, ரகசியங்களை காத்துவாங்க. அதேமாதிரி தன பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி விடும். இந்த ராகு திசை உங்களை ஜாதகத்தையும் பார்க்கணும், அதில் என்ன பலன் இருக்குதுங்கிறத பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் அந்த இடத்துல. அடுத்தது குரு திசை 3ஆம் அதிபதியும் அவர், 12ஆம் அதிபதியும் அவருங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைவு குரு அப்படிங்கிறது நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார், கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியும் அப்பப்போ கொடுப்பார். விரையாதிபதியும் அவர் அப்படிங்கிறது விரயத்தை அதிகமாக கொடுப்பார், அது சுபவிரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. சனி திசை அப்படிங்கிறது ராசி அதிபதியும் அவர் தான், 2ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறதுனால ராசி அதிபதி சனி திசையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும், இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களையும் கொடுக்கும். அதே சமயத்தில் 2ஆம் அதிபதியும் அவர் அப்படிங்கிறதுனால உங்கள் தன குடும்ப வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. புதன் திசை 6ஆம் அதிபதியும் அவர், 9ஆம் அதிபதியும் அவர். புதன் திசை அப்படிங்கும்போது 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு அப்படிங்கிறத கொடுக்கும். பூர்வீக ஸ்தானத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து அதன் பிறகு நிவர்த்தி ஆகும். 9ஆம் அதிபதி அவர் தான்ங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பூர்வீக புண்ணியங்களை கொடுக்கும். கேது திசை அட்டமாதிபதிக்கு வராரு, 8ஆம் இடத்துக்கு வராருன்னா கொஞ்சம் கஷ்டங்கள், மனசங்கடங்கள், உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிர திசையில் 5ஆம் அதிபதியும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான். இந்த 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களாம் நல்ல பாக்கியங்களை கிடைக்கும். 10ஆம் அதிபதி தொழில் சாணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து பின் சரியாகும். ஆனால் சுக்கிர திசை பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகன் மகளுக்கு பேரம்பத்திக்கு கிடைக்கும். இந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்குது. அந்த அதிதேவதை அந்த திசையில் நீங்கள் கும்பிடணும், வழிபடணும். சூரிய திசை சூரியனை வழிபடுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்களோட பெற்றோர்களுக்கு நல்லது. சந்திர திசை உங்களுக்கு நடக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு திங்கக்கிழமை செல்வது ரொம்ப நல்லது. செவ்வாய் திசை செவ்வாய் ஹோரையில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை வழிபடணும். ராகு துர்க்கை அம்மனை வழிபடணும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். சனி உங்களுக்கு ஆஞ்சநேயரை வழிபடணும். புதன் திசை வரும்போது புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறதும், கேது திசையில் தினமும் விநாயகர் வழிபடுறதும், சுக்கிர திசையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இந்த 3 திசைகளில் உள்ளக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது குவியக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். ராகு கேது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த சகாய சனி என்ன பண்ணோம் அப்படின்னா 2.5 வருஷம் இந்த சகாய சனி இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் தடைகள் கொடுக்கும், உங்களுக்கு வெற்றியை தடை பண்ணோம் அப்படிங்கிற இடம் என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 10 மாதம், அதாவது 2.5 வருஷங்கிறது 30 மாதம். அதில் உத்திராடத்துக்கு 10 மாதம், திருவோணத்துக்கு 10 மாதம், அவிட்டத்துக்கு 10 மாதம். இப்போ எக்ஸாம்பிள் திருவோணத்துக்கு 4 பாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பாதத்துக்கு 2.5 மாதமாக பிரியும். உத்திராடத்துக்கு 4 பாதம்னா 2.5 மாதம், 2 பாதம்னா 5 மாதம். அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விலகுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துரும். குரு ஆனவர் ரோக குருவாக வராரு. ராகு கேது தான் கொஞ்சம் இஷ்யூஸை கொடுக்குறாரு, அதனால் அது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு வழிபாடாக பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த
சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க காத்திருக்கும். அதனால் டெய்லி விநாயகரை வழிபடுங்க. விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு நல்ல சக்திகளையும் வெற்றிகளையும் யுக்திகளையும் கொடுத்தே தீர்வார் அப்படின்றதுக்கு மாற்று கருத்துக்களில் இந்த அனைத்து ராசி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமா மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.